கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 149 சங்கீதம் 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். 149 சங்கீதம் 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இன்னைக்கு கர்த்தர் யார் மேலே பிரியம் வைத்திருக்காருனா, யாரை நேசிக்கிறார் அப்படின்னா அவரோட ஜனங்கள். ஆமென். அவரோட ஜனங்கள்னால் யார்? ஏசப்பாவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற ஒவ்வொருமே அவரோட ஜனம். ஆமென். பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு ஏசப்பாவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களாம் யாருன்னா ஏசப்பாவோட ஜனம். அவங்க மேலே ஏசப்பா ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறாராம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குதே, இந்த பாடு வந்திருக்குது, இந்த பலவீனம் எனக்குள்ளே இருக்கே, ஏசப்பா நேசிக்கிறார் சொல்கிறாரு, ஆனால் ஏன் எனக்கு இது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, உங்களை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. அவர் உங்களை ரட்சித்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். இப்போ போயிட்டுருக்கிற பாதை கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்கும். யோபு போயிட்டு இருந்த பாதை ரொம்ப கஷ்டம், முடிவில் ரெட்டிப்பான நன்மை. யோசேப்பு போயிட்டு இருந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை, முடிவில் ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஏசப்பா உங்களுக்கும் வைத்திருப்பார். பொறுமையாக சாந்த குணமாக இருங்க. அவர் உங்களை ரட்சித்து எந்த பிரச்சனையில் மாட்டிருக்கீங்களோ அதுலேருந்து விடுதலை தந்து உங்களை அலங்கரிப்பார். விசுவாசிங்க, அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.